soundSamayal viewers-க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ், எம்மி. அடி கெட்டியான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் பட்டர் இல்லாட்டி நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக பூண்டு நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னா கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் நம்ம சூப்போட ஹீரோ ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினா நம்மளுக்கு சூப் கடிக்கும்போது அதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இது ஈஸி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த சைஸுக்கு ஒரு பட்டையும் 4 கிராம்பும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ பாயில் பண்ண விட்டுடலாம். இது ஜஸ்ட் ஃப்ளேவர் மட்டும் சூப்போட சேருமே ஒழிய பட்டை கிராம்பு மசாலா ரொம்ப சேராது. ஸோ நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஃபில்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி துணியிலேயே இதை கட்டி உள்ளே போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு கப் அளவுக்கு கார்ன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கார்ன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பட்டை ஃப்ளேவரும் கிராம்பு ஃப்ளேவரும் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. சூப்பராக இருக்குது. ஸோ இது இன்னொரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும். நம்மளுக்கு திக்காக வந்துடும். ஸோ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இன்னும் கொதிச்சிருச்சு. கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பில் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் சூப் நம்ம வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவோ குறைச்சலோ தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே ஹெல்த்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி.